Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழக வச்சு எனக்கு கதை சொல்லி பழக வச்சு நான் கதை சொல்றேன். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கொடிவிலார்பட்டி அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது திருவெங்கடம் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவம் தான். இவங்களுக்கு ஒரு அத்தை இருந்திருக்கிறாங்க. அந்த அத்தை இறந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1998 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கும் போது நம்மளுடைய திருவெங்கடத்துக்கு 20 வயசு தாங்க ஆயிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவெங்கடத்துடைய குடும்பம், அப்பா, அம்மா, தங்கை, தம்பி, அதன் பிறகு நம்மளுடைய திருவெங்கடம், அது போக அவங்க அத்தை ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 வயதான பிறகும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிடல. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த காக்கா வலிப்பு அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணி இனி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய உடல் சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவங்க யாரும் வீட்டுல இல்லாத டைம்ல அவங்க அத்தை இந்த காக்கா வலிப்பினால இறந்தும் போயிடுறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய இறுதி சடங்கு இதெல்லாமே நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய திருவேங்கடத்துடைய அந்த குடும்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அவங்க அத்தையோட பேர்லயும் இருக்குது, இவங்க பேர்லயும் இருக்குது. அதே மாதிரி திருவேங்கடத்துக்கு தாத்தாவும் பாட்டி அங்கதான் இருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு பெருசா இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டி தனியாக தாங்க ஒரு வீட்டுல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது சின்ன பக்கத்திலேயே ஒரு வீடு போட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு விவசாயம் தான் தொழில். அதனால இவங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்திருக்குதுங்க. அதுலதான் விவசாயம் பார்த்துக்கிட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு வீட்டை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவெங்கடம் அவர் 7ஆம் வகுப்புக்கு மேல படிக்கலைங்க. அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு தங்கை இருந்திருக்கிறாங்க. இந்த தங்கைக்கு ஒரு 12 வயசு தான் ஆகுது. தம்பிக்கு ஒரு 17 வயசு ஆகுதுங்க. இவருக்கு 20 வயசு. அப்படிதாங்க இவங்களுடைய அந்த இடைவெளி இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அத்தை இறந்த கிட்டத்தட்ட ஒரு 16வது நாள் அந்த காரியம்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க. 17வது நாள் இவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவேங்கடம் சரி, திருவேங்கடத்துடைய தம்பியும் சரி ஒரு ரூம்ல படுத்துருவாங்க. இவங்க வீடு பழைய வீடா இருந்தாலும் பெரிய வீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ரூம்ல படுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவேங்கடத்துடைய தங்கை மற்றும் அம்மா ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அதே மாதிரி அப்பா அதாவது நைட் ஏதாவது ஒர்க்குக்கு போனாரு அப்படின்னா மட்டும்தாங்க வீட்டுல தாத்தா பாட்டி தூங்குவாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா ஹால்ல தாங்க படுத்திருப்பாரு. ஆனா அவங்க அத்தை உயிரோட இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில இந்த கடைசியா இருக்கக்கூடிய பெண், அதாவது திருவெங்கடத்துடைய தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்க படுத்திருப்பாங்க அப்படின்னா அத்தைக்கு கூட தாங்க ஒட்டிட்டு படுத்திருப்பாங்க. அவங்க பிறந்த நாள் முதல் கொண்டே அத்தை கூட தான் படுத்திருக்கிறது வழக்கம். அத்தையுடைய ரூம் தனியா இருக்குதுங்க. இப்படிப்பட்ட அந்த டைம்ல அத்தையுடைய ரூமை பூட்டி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கான ரூமை 1 வருஷம் கழிச்சு தான் கிளீன் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டியும் வச்சிடுறாங்க. அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அவங்க அத்தை இறந்து 17வது நாள் நைட்டுங்க, நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் ஒண்ணு அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே தனித்தனியா ரூம்ல படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுல அவங்க அம்மாவும் குழந்தையும், அதாவது பெண் குழந்தையும் அங்க படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 12 வயசு ஆகுது. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணவே இல்லை, வீட்டுலதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது படிக்க போறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு திடீர்னு அவங்க அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைய அங்க காணலைங்க.
ஐயோ குழந்தைய காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளாடி. வீட்டுல படுத்திருக்கக்கூடிய அப்பாவும் சரி, அதன் பிறகு அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வரைக்கும் தகவல் சொல்லிடுறாங்கன்னு இங்க இருந்து கத்துனாலே அங்க வரைக்கும் கேக்குங்க. அப்படி கத்தக்கூடிய சத்தம் கேட்டு அவங்களும் வந்துடுறாங்க. நம்மளுடைய திருவேங்கடம் சரி, அவருடைய தம்பியும் சரி, அவரும் எழும்பி வந்துடுறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பக்கத்துல படுத்திருந்த என்னுடைய குழந்தைய காணல, அதாவது தங்கையை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லாவே அவங்க அம்மா ஆல்ரெடி தேடிட்டாங்க, வீட்டுக்குள்ள கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டுடைய டோர்கள் எல்லாமே உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்குது. வெளியே போறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்ல அப்படிங்கறது மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் நவீன காலமா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல, அதாவது 1998 இவங்களுடைய வீட்டுல பாத்ரூம் வந்து வெளியே தாங்க இருக்கும். வெளியே போய் தான் வந்துட்டு இருப்பாங்க, அதாவது வெளிப்பக்கத்துல இருக்கும். யாருனாலும் நைட்டு முழிச்சாங்க வாங்கினாங்க அப்படின்னா அந்த வெளிப்பக்கம் போயிட்டு தாங்க வரணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கதவை வந்து உள்பக்கம் லாக் பண்ணி இருக்கிறதுனால கதவை திறக்காம எப்படி அந்த பெண் வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அங்க அத்தையுடைய ரூம் வந்து லாக் செய்யப்பட்டிருக்குது. வெளிப்பக்கத்துல சாவி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்துல வந்து அங்க போறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்மளுடைய திருவெங்கடம் என்ன பண்றாரு அப்படின்னா, எதுக்கும் ஒருக்கா அத்தையுடைய ரூம்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாவியை திருகிட்டு அப்படியே டோரை திறந்து பாக்குறாருங்க. அப்படி டோரை திறந்து பார்க்கும்போது உள்ளாடி அந்த பெண் வந்து படுத்து கிடக்குறாங்க. அதாவது அந்த தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அங்க படுத்திருக்கிறாங்க. எப்பவும் அத்தை கிட்ட எப்படி படுத்திருப்பாங்களோ அதே மேனிக்கு படுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சந்தேகங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்து எப்படி கதவை திறக்காம உள்ள போயிட்டாங்க. ஏன்னா லாக்க திறந்தா உள் சைட்ல லாக் பண்ணணும், அதுவும் லாக் பண்ணல. இந்த லாக்ல தான் லாக் ஆயிருக்குது. சாவி வேற வெளியே இருக்குது. அப்புறம் எப்படி இந்த பெண் உள்ள போனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தான் உள்ள பாக்குறாங்க. அவங்க அம்மா போய் டக்குன்னு அந்த 12 வயதான அந்த தங்கையை வந்து அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல ரொம்ப ஜாலியா தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க தங்கை. இதையும் அவங்க கவனிக்கிறாங்க. கவனிச்சுக்கிட்டு ஒருவேளை உறக்க கலக்கத்துல வந்து இந்த மாதிரி போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எப்படி டோரை திறக்காம இந்த பெண் அங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா, இதை போட்டு குழப்பிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க தாத்தா பாட்டியும் உள்ள வந்துடுறாங்க. ஒண்ணு இல்லப்பா, எல்லாரும் போய் படுங்க, ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் முடியுதுங்க அந்த இடத்துல. ஆனா இவங்க மனசுக்குள்ளாடி எப்பவுமே அந்த ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே தாங்க இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் ஆகுதுங்க. இதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 8 மணி அப்படின்னு சொல்லும் போதே பாய் போட்டு படுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அவங்க ஊருக்குள்ள. அந்த டைம்ல வந்து அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதனால எல்லாருமே படுத்துடுறாங்க. நம்மளுடைய திருவெங்கடமும் அதே மாதிரி தாங்க அந்த ஹால்ல படுத்திருக்கிறாரு. இந்த தடவை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து நைட்டு வேலை, அதாவது இந்த மாட்டு வண்டியில வந்து சாணி எடுக்க போவாங்களாம். அதாவது சாணி அப்படின்னா சாணி உரம், அந்த உரத்தை எடுத்துட்டு வயல்களை கொண்டு தட்டுறது, தென்னந்தோப்புல தட்டுறது, இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்படி உரம் எடுக்க போயிடுறாரு. அதனால தாத்தாவும் பாட்டியும் அவங்க அப்பாவுக்கு பதிலாட்டு அங்க படுத்திருக்கிறாங்க. எல்லாருமே ஹால்ல தாங்க படுத்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சரி, தங்கையும் சரி, நம்மளுடைய திருவெங்கடமும் அவருடைய தம்பியும் ஒரு பாயில படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. அப்பந்தாங்க அந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவெங்கடத்துக்கு அதாவது 1க்கு முட்ட ஆரம்பிச்சிருதுங்க. சரி நம்ம வெளியில போய் 1க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு பக்கமா திரும்பி படுத்தவரு திடீர்னு அங்க அத்தை இருக்கக்கூடிய ரூம் பக்கமா திரும்பி படுக்கிறாருங்க. சரி எந்திக்கிறதுக்காக தான் அப்படி படுத்திருக்கிறாரு. அப்படி படுத்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவு பக்கத்துல, அதாவது அத்தையுடைய கதவு டோர் வந்து லாக் செய்யப்பட்டிருக்குது. அந்த டோர் வந்து ஒரு 3/4 அடிக்கு அப்படி திறந்து இருக்குதுங்க. அந்த 3/4 அடி கேப்ல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் இவங்களுடைய அத்தை மாதிரி தாங்க தெரியுது. அப்படியே நின்று அவங்கள முறைத்தபடி, அதாவது இவங்க படுத்திருக்கிறாங்களே இவங்கள முறைச்சபடி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க வீட்டுல வந்து அவங்க தாத்தாவுடைய, அதாவது பழைய தாத்தாவுடைய போட்டோவை வந்து படமாட்டு வரைஞ்சி வச்சிருப்பாங்களாம். அதுக்கு லைட் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு வெட்டி வெட்டி எரியும் அந்த லைட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட் ஒரு 3 லைட் இருக்குங்க. அந்த லைட் வெளிச்சத்துலதான் இவங்க எல்லாமே பாக்குறாரு. நம்மளுடைய திருவேங்கடம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பாக்குறது அந்த வெளிச்சத்துல தாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க நிக்கிறது வந்து அவங்களுடைய அத்தை அப்படிங்கிறது நன்றாக தெரியுதுங்க. அப்படி நன்றாக தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கண்ணை வந்து ஒருக்கா தொடச்சிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடச்சிக்கிட்டு அப்படி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்க அத்தையோட உருவம் அங்க இல்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவு லாக் செய்யப்பட்டிருக்கு.
நமக்கு தான் ஏதோ ஒரு கற்பனை மாதிரி தோன்றி மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதாவது மனப்பிரமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி எந்திரிச்சு போய் வந்து ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு அந்த இடத்துல அவங்க அத்தையுடைய உருவத்தை பார்த்ததுல இருந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. இது நம்மளுடைய மனப்பிரமையா தான் இருக்கும்னு நினைக்கவும் செய்யறாரு. இருந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா தாத்தாவை தட்டி எழுப்புறாருங்க. தாத்தா என் கூட துணைக்கு வா தாத்தா, எனக்கு ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தாத்தாவும் எழும்பி இவருக்கு கூட ஒண்ணுக்கு போறாருங்க. போயிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. வந்த பிறகு இவங்க தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து படுத்தவருக்கு அந்த என்ன ஓட்டம் அப்படியே இருக்குதுங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தோமே உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய எண்ணம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தம்பி படுத்திருக்கக்கூடிய பக்கம் பார்த்து அப்படியே திரும்பி படுத்துக்கிடுறாருங்க. திடீர்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அனத்தல் சத்தம் கேக்குதுங்க. அதாவது அவங்க அத்தையுடைய ரூம்ல இருக்கு. சரி என்னடா அனத்தல் சத்தம் கேக்குது, யாரு அனத்திட்டு இருக்கிறாங்க, ஆச்சியா இருக்குமோ இல்லைன்னா தாத்தாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அவங்க படுத்திருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து அப்படியே திரும்புறாங்க. அப்படி திரும்பும் போது இப்ப ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இப்பவும் அவங்க அத்தை அங்க நிக்கிறாங்க. அந்த கதை ஒரு 3/4 அடி அப்படியே வீதிக்கு திறந்து இருக்குது. அந்த கேப்ல அப்படி கரெக்டா தெரியுதுங்க. டக்குன்னு காலுக்கிட்ட இருக்கக்கூடிய பெட்ஷீட் எடுத்து அப்படியே தலைவலியா மூடிடுறாருங்க. ஏன்னா இவரு முதல்ல பார்த்தப்ப கூட கற்பனை அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இந்த தடவை அவரு ரியாலிட்டியாட்டு நடக்குது, அது நேர்ல நிக்குது அப்படிங்கிற அந்த பயத்தோட அப்படியே தலைவலியா மூடிக்கிட்டு அந்த பெட்ஷீட்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குங்க. அந்த ஓட்டை வழியாட்டு இவர் அந்த இடத்தை அப்படியே உற்று பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டா அவங்க அத்தை நிக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க. இவர் பயத்துல அப்படி நடுங்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா இவரால பேச முடியல, கை கால கூட தூக்கி போட முடியாத அளவுக்கு கொஞ்சம் அப்படி ஸ்டக் ஆகுதுங்க உடம்பெல்லாம். உடனே அந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல வந்து அம்மா படுத்திருக்கிறாங்க, அம்மாக்கு அந்த பக்கத்துல வந்து தங்கச்சி படுத்திருக்கிறாங்க, வாசல் இருக்கக்கூடிய பக்கத்துல தான் தாத்தாவும் பாட்டியும் படுத்திருக்கிறாங்க. இவர் ஏதாவது பண்ணி யாரையாவது எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அங்க நடக்கல. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கதவு அப்படியே ஃபுல்லா ஓபன் ஆகி அந்த அத்தைங்கிற அந்த பேய் அப்படியே நடந்து வருதுங்க அந்த ஹாலுக்கு. அதுவும் மெல்ல 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 நடந்து வர வர இத திருவெங்கடம் அப்படியே பாக்குறாரு. பார்த்து அவருடைய கை காலெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆட ஆரம்பிக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல அவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்ணை வந்து அவர் க்ளோஸ் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த அத்தையுடைய உருவம் அப்படியே அந்த கரு கரு கருன்னு இவங்க அம்மா பக்கத்துல வந்து அந்த தங்கை தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அப்படியே அலாக்கா அப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த பெட்ரூமுக்கு உள்ளாடி போய் கதவை சாத்துறதா அப்படியே பாக்குறாருங்க. அரண்டு போயிடுறாரு. ஐயோ இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தின் உச்சத்துக்கு போனவர் அந்த டோர் சாத்தின சத்தம் வந்து அவங்க தாத்தாவுக்கு கேட்டுறதுங்க. யாருப்பா இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது அப்படின்னு கேட்டுட்டு அவரு எந்திக்கிறாரு. அவர் எந்திரிச்ச உடனே அந்த இடத்துல அப்பந்தாங்க அவருக்கு மூச்சியே வருது. யாருக்கு? நம்மளுடைய திருவெங்கடத்துக்கு. எந்திரிச்சு ஐயோ ஐயோன்னு சொல்லி கையை நேர நீட்டுறாரு அந்த ரூமை பார்த்து, அதாவது அவங்க அத்தை இருந்த ரூமை பார்த்து. என்னப்பாச்சுன்னு சொல்லிக்கிட்டு தாத்தா கிட்ட வந்துடுறாரு. தண்ணீர் எடுத்து குடிக்க கொடுக்குறாங்க. அதன் பிறகு தாங்க அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா தங்கையை காணல, அதாவது அவங்க அம்மாவை எந்திரிச்சிருக்காங்க, தங்கச்சியை காணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கா. தங்கச்சியை தூக்கிட்டு போனது அத்தை தான், அத்தையுடைய பேய் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சத்தம் போட்டு அந்த இடத்துல சொல்றாருங்க. உடனே அவங்க அம்மா எதுவுமே எதிர்பார்க்கற நேர ஓடிடுறாங்க அந்த ரூமுக்குள்ளாடி. நேர போய் பார்க்கும்போது அந்த இடத்துல குழந்தை தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ஹால்ல வந்து படுக்க வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு தண்ணீர் தொளிச்சு தாங்க அந்த பிள்ளை எழுப்புறாங்க. ஆனா அந்த பிள்ளை எந்திக்கவே இல்லை, அப்படியே நல்ல தூக்கத்துல இருக்குது. மறுபடியும் தண்ணீர் தெளிச்சு ரொம்ப நேரம் இது பண்ண பிறகுதான் அந்த பிள்ளை சுய நினைவுக்கே வர்றாங்க. வந்த உடனே என்னமா ஆச்சு, ஏமா இந்த மாதிரி அங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்க போனேன், நான் இங்க தானே படுத்திருந்தேன், நீங்க தான் இப்ப வந்து என்ன எழுப்புறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் அங்க இருந்ததாட்டு ஞாபகம் தாங்க இருக்குது. அந்த பெண்ணுக்கு அந்த ரூமுக்குள்ள போன ஞாபகமே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கலைங்க. இந்த பதட்டம் அந்த பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருவேங்கடம் சொன்னதுல இருந்து யாருமே தூங்கல. அப்படியே கொட்ட முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் முழிச்சுதான் இருந்துருக்காங்க. அந்த நேரத்துக்கு அவங்க அப்பாவும் வந்து சேர்றாரு. அந்த சாணி உரத்தெல்லாம் கொண்டு இறக்கிக்கிட்டு அவரும் வந்து சேர்றாரு. வந்த உடனே அவர் என்ன கேட்கறாருன்னா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே திருவேங்கடம் அப்படியே சொல்லிடுறாரு. எப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது,
பயங்கர பயமா இருக்குது. அதாவது அத்தையோட ஆன்மா தான் இருக்குது, அது என்னெல்லாம் செய்ய போகுது தெரியல, தங்கச்சி தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல திருவேங்கடம் சொல்லி அழவே ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி ஒண்ணு இல்ல, அவ இங்க தானே இருக்கிறா, அவளை நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவேங்கடத்துடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா நேர ஸ்ட்ரைட் அந்த ரூமை ஓபன் பண்ணி நேர உள்ள போயிடுறாருங்க. இவங்க எல்லாரும் வாசல்ல நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த ரூமுடைய வாசல்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ இங்க தானே இருக்கிற, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்றேன், ஆனா எக்காரணத்தை கொண்டு என்னுடைய குழந்தையை தூக்குறது, இந்த மாதிரியான பயமுறுத்தக்கூடிய வேலை செய்யறது, இது எதுவுமே நீ செய்யக்கூடாது, இது நான் உனக்கு சொல்லக்கூடிய உத்தரவு அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அவரும் வெளியே வந்துடுறாரு. கதவை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் குடும்பத்துல இனிமேல் அவளால எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது, நான் சொன்ன என் தங்கச்சி கேப்பா அப்படிங்கறது மாதிரி சொல்லி அவரும் அங்கிருந்து அதை விட்டுறாருங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல. அதாவது தங்கச்சியை தூக்கிட்டு போறது மாதிரியும் இந்த மாதிரியான எந்த இதுவுமே தெரியலைங்க. நன்றாக தான் போயிட்டு இருக்குது. சரி அத்தை சொன்னதை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்குங்க. ஆனா திருவேங்கடம் சின்ன வயசுல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணிருக்கிறாரு. அந்த தப்புக்காக அத்தை நல்ல வெளுத்து வாங்கிட்டாங்க, அதாவது உயிரோட இருக்கும்போது. அதனால நம்மளுடைய திருவேங்கடத்துக்கும் அவங்க அத்தைக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, பேசவே மாட்டாராம். அத்தை என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு, அத்தை கிட்ட போய் கொஞ்சவும் மாட்டாரு. ஆனா மற்ற பிள்ளைகள் எல்லாருமே ஜாலியா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால கூட நம்மளை ஏதாவது பண்ணிருமோ அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட தாங்க திருவேங்கடம் இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்குது. எல்லாரும் வயல் வேலைக்கு போகக்கூடியவங்க. இந்த 2 குழந்தைகள் மட்டும் யார் அப்படின்னா திருவேங்கடத்துடைய தம்பி மற்றும் தங்கை 2 பேரும் மட்டும் தாங்க ஸ்கூலுக்கு போவாங்க. திருவேங்கடம் 7ஆம் வகுப்போட படிப்பை நிப்பாட்டிட்டாரு. அதனால அவர் இந்த விவசாய வேலையை தாங்க, அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்பிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு கூடவே இருக்கிறாரு. அந்த விவசாயத்தையும் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் போயிடுச்சு. இந்த தாத்தான்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தாத்தாவும் இந்த விவசாய வேலைக்காக போயிருவாரு, அவங்க அப்பா கூட போயிருவாரு. அந்த வீட்டுல பகல் நேரத்துல இருக்கிறது அவங்க பாட்டி மட்டும்தாங்க இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கஞ்சி எல்லாம் வச்சிருவாங்க. ஒரு 12 மணி ஆகும்போது இந்த கஞ்சியை நம்மளுடைய திருவேங்கடம் எடுத்துட்டு அங்க கொண்டு போவாருங்க. அதாவது அந்த வயல் வேலை நடக்குது பாத்தீங்களா, அங்க எடுத்துக்கிட்டு போவாரு, அங்க எல்லாருக்கும் கஞ்சி கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரி தாங்க ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. திருவேங்கடத்துடைய ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கஞ்சி எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது பின்னால இருக்கக்கூடிய இடத்துல 3 பசுகள் கட்டி வச்சிருக்காங்க. 3 பசுமாடுகள் இருக்குது. இந்த 3 பசுல 2 பசு 2 காளைகள் இருக்குது. இதை எல்லாமே காலையில இவங்க போகும்போது கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு பசு மாடு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா கருவுற்று நிக்குதுங்க. அதாவது நிறைமாத கர்ப்பிணியா நின்றுட்டு இருக்குது. எப்ப வேணாலும் கண்டு ஈண்டு விடும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஆட்சி அடிக்கடி பாக்குறது வழக்கம். அந்த மாதிரி தாங்க பாக்குறதுக்காக கரெக்டா போய் பாக்குறாங்க. ஒரு 10:30-11 மணி தான் இருக்கும் அந்த டைம்ல. அப்படி போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பசு மட்டும் தன்னுடைய கழுத்துல கட்டப்பட்ட அந்த கயிறை அவுத்துக்கிட்டு இன்னொரு பக்கத்துல நிக்குதுங்க. அது நிக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அத்தையுடைய ரூமுடைய அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அது பின்பக்கத்துல அந்த சைடு தாங்க இருக்குது. அந்த ஜன்னலை பார்த்து அப்படியே ஆணு நிக்குதுங்க. அதாவது அசைவே மாட்டேங்குது அந்த பசுமாடு. திருவேங்கடத்துடைய பாட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே நடந்து மாடை பாக்குறாங்க. எப்படி அந்த மாடு அவுத்துட்டு அங்க போய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் நின்னுட்டு இந்த மாடு அசையாமலே அந்த ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அப்படியே திரும்பி அந்த ஜன்னலை பாக்குறாங்க. அப்படி அந்த ஜன்னலை பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா இந்த அத்தை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அத்தை அந்த ஜன்னல் கதவை ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி முன்னாடி, அந்த ஜன்னல் பக்கத்தோட தாங்க அந்த கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி முன்னாடி இருந்து தலைய சீப்பு வச்சு அப்படி சீவிக்கிட்டே இருக்குங்க. இத அந்த ஆட்சி பாத்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய மகள் அல்லவா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா ஓடுறாங்க. அந்த ஜன்னலை பார்த்து அடியே தங்கம் செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடவே டக்குன்னு அவங்க கிட்ட போகும்போது அந்த ஜன்னல் க்ளோஸ் ஆயிருதுங்க. அப்படி க்ளோஸ் ஆன உடனே இந்த ஆட்சி பார்த்துட்டு அப்படி மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஒரு 12 மணி இருக்கும். நம்மளுடைய திருவேங்கடம் அந்த இடத்துக்கு கஞ்சி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி வந்துகிட்டு பார்க்கும்போது ஆட்சியை காணல. வீடு ஃபுல்லா தேடுறாரு. 2வது வெளிப்பக்கம் அந்த மாடு நிக்கக்கூடிய பக்கத்துக்கு இவர் வர்றாருங்க. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆட்சிக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்து எடுத்து அவங்கள கொஞ்சம் நிமித்தி இருக்க வைக்கிறாங்க. இருக்க வச்சது மட்டும் இல்லாம ஆட்சி ஏன் ஆட்சி இப்படி விழுந்து கிடக்குறா, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தலை சுத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய
இந்த கதையை சொல்லல. சரி கஞ்சி எடுத்துட்டு போனாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஆச்சி சொல்றாங்க நானும் வர்றேன்ப்பா கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆச்சியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாங்கன்னா 12 மணிக்கு இந்த கஞ்சி குடிக்கணும்ல அந்த வயல்வெளிக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி வயல்வெளிக்கு வந்த உடனே தன்னுடைய மகனையும் அதன் பிறகு அவங்களுடைய கணவரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவளை பார்த்தேன், நம்மளுடைய பசுமாடு இந்த மாதிரி நின்னுச்சு அப்படின்னு சொல்லி அங்க நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தையுமே ஆச்சியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் இவருக்கு புரியுது, ஓஹோ ஆச்சி எதனால மயங்கி கீழே விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பந்தாங்க புரியுது. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சரி நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பரிகார பூஜை ஏதாவது ஒன்னும் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது மாதிரி பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீதானா போய் பார்த்த அவளாட்டு வெளியே வரல இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவெங்கடத்துடைய அப்பாவும் சொல்லி முடிக்கிறாரு. அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தாத்தா பாட்டி அவங்க வீட்டுல படுத்திருக்கிறாங்க, அவங்க அப்பா இங்கேதான் இருக்கிறாரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல இனி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. பயங்கரமாட்டு நாய் குலைக்கக்கூடிய சத்தம் வீட்டை சுத்தி கேக்குதுங்க. சரி ஏதோ நாய் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாம இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு முன்னால தெரு இருக்குது, அதாவது ரோடுகள் இருக்குது. அப்படி ரோடு இருக்கிறனால ரோட்ல இருக்கக்கூடிய நாய்கள் கத்துது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசாம இருக்கிறாங்க. இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனா அப்படி சத்தம் கேட்டு அவங்க அம்மா முழிக்கிறாங்க. யார் அப்படின்னா திருவேங்கடத்துடைய அம்மா. அம்மா முடிச்சிட்டு பயங்கரமா கதறாங்க. அதாவது அவங்க வந்து ரூம்ல படுத்திருக்கிறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. அந்த 12 வயசு பிள்ளைய வச்சுட்டு ரூம்ல படுத்திருக்கிறாங்க. அவங்க திடீர்னு கதறாங்க, என் புள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவங்க எல்லாருமே முழிச்சு போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா அந்த பெண் 12 வயசு குழந்தையான அந்த பிள்ளைய காணலைங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீடு ஃபுல்லா மறுபடியும் தேடுறாங்க. அத்தையுடைய ரூம் எல்லாம் திறந்து பாக்குறாங்க, அங்க எங்கேயுமே இல்லைங்க. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீடு வெளியெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க, தாத்தா பாட்டியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குழந்தை வீட்டுல இல்லைங்க. அந்த 12 வயசு பிள்ளைய காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஊரே கரைய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த தகவல் போயிருது. டக்குன்னு அங்க போய் தட்டி பாக்குறாங்க, இங்க இப்படி என் பிள்ளைய காணல, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த விவசாய மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 20-25 பேருக்கு மேல அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்படி இவங்க அந்த இடம் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா தூரத்துல நாய்கள் வந்து ஒரு 10-20 நாய்கள் சேர்ந்து பயங்கரமா குலைக்கக்கூடிய சத்தம் இவங்க காதுக்கு கேக்குதுங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதையில இருந்து தாங்க அந்த சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் கேக்குது, அந்த பக்கம் தான் கேக்குது. சரி நம்ம எதுக்கும் ஒண்ணு பண்ணுவோம், நம்ம அந்த ஏரியா வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு நபர் வந்து ஒரு குச்சியை ஊனிக்கிட்டு வர்றாருங்க. அதாவது ஒரு கம்பை ஊனிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா ஒரு கருப்பு கலர்ல துணியை போட்டிருக்கிறாரு. அப்படி வர்றாருங்க. வந்து இந்த மாதிரி உன்னுடைய மகள் வந்து அந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதையில இந்த மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த நபரை வந்து நம்மளுடைய திருவேங்கடத்துடைய அப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். என்ன அப்படின்னா இந்த சுடுகாட்டுக்கு போற பாதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு முன்னால நிறைய தோப்புகள்லாம் இருக்குங்க. இந்த தோப்புக்கு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய நபர் தாங்க இந்த ஆளு. அதே மாதிரி அங்கேயும் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு மேல இந்த மாதிரி பாதுகாப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருக்கும் தெரியுங்க. அவரும் என்ன பண்றாருன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அங்க இருந்து ஓடுறாங்க. அங்க பார்த்து ஓடுறாங்க. அப்படி அங்க போகும்போது கரெக்டா என்ன அப்படின்னா ஒரு 10-20 நாய் இருக்குதுங்க. ஏன்னா இவங்க அந்த தோட்ட பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய நபர்களும் நாய்கள் வளர்க்குறாங்க. அவங்க அந்த நாய்களுடைய சத்தம் கேட்டுதான் ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ கள்ளம் வந்திருக்கிறான், திருடம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பெண், அதாவது 12 வயசு குழந்தையான அந்த பெண் வந்து அப்படியே அந்த தெரு, அதாவது அது தெருவும் கிடையாதான், அதாவது மண் ரோடு அப்படின்னு சொல்றாங்க. 2 பக்கம் தோப்பு அது இதெல்லாம் இருக்கும். சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரோட்டு வழியா நடு ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டே இருந்திருக்குது. வந்து இவங்க எல்லாரும் பிடிச்சு கேட்கும்போது அதுக்கு எதுவுமே தெரியல, பேன் தான் இருக்குது. அதன் பிறகு என்ன அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளாடி இவங்க அத்தையுடைய ஆன்மா உள்ள புகுந்திருக்குங்க. புகுந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியவங்கள எல்லாரையும் திமிரி வெளியே தள்ளி இருக்குது. ஆனா யாரும் பிடிய விடல. ஏன்னா எல்லா விவசாய மக்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, யாரும் விடல. அந்த இடத்துல பிடிச்சு வச்சுட்டு தான் ஒரு நபரை இங்க அனுப்பி விட்டுருக்காங்க. அவரும் வந்து இந்த ஆட்கள் எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. பிள்ளைய தூக்கிடுறாங்க. பிள்ளைய தூக்குனா பிள்ளை நிக்கவே செய்யாதுங்க. அந்த இடத்துல பயங்கரமா திமிருது. அந்த இடத்துல கேட்கிறாரு அவங்க அப்பா, திருவேங்கடத்துடைய அப்பா, யார் நீ, யார் என் பிள்ளையோட உடம்புல இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நான் தானே உன் தங்கச்சி, எனக்கு இவ்வளவு மட்டும் கொடுத்துருனேன். யார? இந்த 12 வயதான இந்த குழந்தை எனக்கு கொடுத்துரு, அவ கூட தான் என்னால இருக்க முடியும், இல்லாம என்னால இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்தி கூச்சல் போடுது. அது மட்டும் இல்லாம திடீர்னு அந்த பிள்ளைக்கு வந்து காக்கா வலிப்பு ஏற்படுதுங்க. இந்த வலிப்பு வந்த உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த இரும்பு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, அந்த சாவி அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையும் சாவிகள் கிடையாது, அந்த இரும்பு ராடுகள்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. அதை கொடுத்து தாங்க அந்த பிள்ளையுடைய அந்த காக்கா வலிப்பு அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே போகவே இல்லை. அங்க இருந்து வலுக்கட்டாயமாக தாங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யணும் ஏது செய்யணும் இவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. இதை இப்படி விட்டுருந்தா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைச்ச திருவேங்கடத்துடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வமான மூகாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை தான் அவங்க வந்து குலதெய்வமா வழிபட்டு இருக்காங்க. அந்த தெய்வத்துக்கு, அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி தாங்க அந்த கோவிலும் அமையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி அந்த கோவில் பூசாரிய போய் பாக்குறாங்க. அப்படி அந்த பூசாரிய போய் பார்த்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட காலையில 5:30 மணிக்கு அந்த பூசாரியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவர் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி மத்தியான வேளையில கரெக்டா வந்திருக்கிறாரு. வந்து பார்த்துக்கிட்டு சாயங்காலம் கொஞ்சம் சாதனங்கள், அதாவது பொருட்கள் வாங்கி வைங்க, நான் வந்து இந்த பேயை ஓட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாருங்க. அதே மாதிரி இவங்க தேவையான சாதனங்கள் கிட்டத்தட்ட 5 கோழிகள், அதன் பிறகு நிறைய சாதனங்கள்லாம் வாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வாங்கி வச்சிருக்கிறாங்க. அங்க சாமி ஆடக்கூடிய நபர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களையும் கூட கூட்டிக்கிட்டு அந்த பூசாரி அந்த வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து பயங்கரமான அந்த உடுக்கடிச்சு சில பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி உடுக்கடிச்சு அந்த பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள ரூமுக்குள்ள இருந்த அந்த பிள்ளை, அதாவது 12 வயசான நம்மளுடைய திருவேங்கடத்துடைய தங்கை அப்படியே நடந்து வந்து அப்படியே வந்து உட்கார்றாங்க. முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இவங்கள பார்த்து, உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, இந்த குழந்தைய நான் தான் எடுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல கர்ஜனையோட பேச ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பூசாரி எதையுமே காதுல வாங்கல, அப்படியே அந்த உடுக்கடிச்சு பாட்டுகள் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போயிருதுங்க. அப்படி போன பிறகு பயங்கரமா அந்த பெண், அதாவது அந்த குழந்தை வந்து வெட்டு வந்து காக்காவலி போறோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே விழுந்து வெட்டுறாங்க. யாரும் ஒன்னும் செய்ய வேண்டாம், அது தன்னால மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த பூஜைகளை மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசாரி அந்த கோழி எடுத்து வந்து 3 தடவை தலையில சுத்தி அந்த கோழியை வந்து பலியிடுறாரு. அதே மாதிரி பூசணிக்காய், தேங்காய், முட்டைன்னு பலியிடுறாரு. அந்த இடத்துல சில பலிகள் போட்டு முடிஞ்சதுமே அந்த இடத்துல அந்த குழந்தை முழிக்குதுங்க. இப்ப அந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அந்த குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குது, அதை முடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து வெளியே வந்துடுறாங்க. அங்க வெளியே வரும்போது சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கோழிகளையும் கையில எடுத்துக்கிடுறாங்க. நம்மளுடைய திருவேங்கடத்துடைய அப்பா இவங்க 2 பேரையும் கூட கூட்டிக்கிட்டு அந்த பூசாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு பக்கமும் போய் சேர்றாங்க. அப்படி அங்க சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, பல பூஜைகள் அங்க பண்ணப்படுதுங்க. பல பூஜைகள் பண்ணப்பட்டு அந்த கோழிகள் அறுக்கப்பட்டு அங்க பல பலி பூஜைகளை பண்ணி முடிச்சுக்கிட்டு அதன் பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு குளிச்சுட்டு போயிருங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க அந்த பூசாரி. அதே மாதிரி இவங்களும் வந்து அப்படி பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரவே இல்லைங்க. அதாவது அந்த அத்தையுடைய ஆன்மாவால எந்த பிரச்சனையும் வரல. கிட்டத்தட்ட 4 வருடம் கழிந்த பிறகு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் ஆல்ரெடி இதனால பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து அப்பதான் அவங்க பெரிய பிள்ளை ஆயிருக்கிறாங்க. அந்த டைம், அந்த பெரிய பிள்ளை ஆன அந்த டைம்ல மறுபடியும் காக்கா வலிப்பு ஏற்படுதுங்க அந்த பிள்ளைக்கு. அப்படி காக்கா வலிப்பு ஏற்பட்ட உடனே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல, அதாவது அந்த நோய் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல அப்படிங்கறது மாதிரி டாக்டர்கள் சொல்லிடுறாங்க. சரி, அப்போ இப்ப இது எப்படியாக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசா அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த நோட்டம் போகலன்னு சொல்லலாங்க. அதாவது தன்னுடைய தங்கைக்கு இருந்த அந்த வலிப்பு இவங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற அந்த நோட்டம் போகல. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்படி வலிப்பு வர ஆரம்பிச்ச உடனே திருவேங்கடத்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சிருது ஒருவேளை தங்கையுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் பூசாரியா பாக்குறாங்க. மறுபடியும் இதே மாதிரியான பூஜைகள் செய்யப்பட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட
4 வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருவேங்கடத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல. அப்படி பொண்ணு பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்டு எல்லாமே முடிஞ்சிருதுங்க. ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் சேர்ந்துடுறாங்க ரூம்ல. அப்படி ரூம்ல இருக்கும்போது அங்க அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அங்க வாழ வந்திருக்கக்கூடிய பெண் திடீர்னு காக்கா வலிப்பு ஏற்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயே விழுந்து கிடக்குறாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு தெரியல. அப்பவும் அவங்களுக்கு அந்த ஊடம் ஓடல. இந்த மாதிரி நம்மளுடைய அத்தையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டனும் அனுப்பி விட்டுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஆயிருது. மறுபடியும் அந்த பூசாரிய பாக்குறாங்க. மறுபடியும் அந்த அத்தையுடைய பேய அவங்க விரட்டிடுறாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 2023 லாஸ்ட் வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. அதன் பிறகு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. யாருக்கு? திருவேங்கடத்துக்கு. அவங்களுக்கு 6 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கும் இதே காக்கா வலிப்பு இந்த பிரச்சனை ஏற்படுது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நேரடியா அந்த பூசாரியை தான் பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த பூசாரி இறந்துட்டாரு. அங்க அந்த சாமி ஆடக்கூடியவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இப்ப பூசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பேய் ஓட்டுற விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரைட்டா கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம், நாங்க உங்க சப்ஸ்கிரைபர் தான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம், என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் அந்த டைம்ல நான் ஒரு பூஜையை எடுத்து எல்லாம் கிளியரா பண்ணி கொடுத்து இப்போ அவங்க கிளியரா இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பேய் இருக்கக்கூடிய தடமே தெரியாம ஆக்கி விட்டுட்டோம். எங்களுடைய குரூப் தான் இதை பண்ணிச்சு. அதன் பிறகு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வீட்டுல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அளவுக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி தாங்க. இந்த சம்பவத்தை சொல்ல சொல்லி நம்மள்ட்ட கண்டிப்பா கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த சம்பவத்தை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்ல சொன்ன நம்மளுடைய திருவேங்கடத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். யாருக்கு நம்ம எது பண்ணாலும் அவங்க சொன்னா மட்டும்தான் அந்த கதையை நம்ம எடுத்து சொல்லுவோம், அல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். அதனாலதான் நிறைய விஷயங்களை நான் சொல்லாமலே இருக்கிறேன். நிறைய பேருடைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நான் அதை சொல்லாம இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க உரிமையோட நம்ம அதை பண்றது நல்லது அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.